ஐயா ஐயா ராசா முத்துப்பண்டி, அந்த ரேவதி பிள்ளை சொல்ற பொண்ணு சீக்கிரம் போய் பாப்போம்யா. பார்த்து சீக்கிரம் கண்ணாலும் பண்ணணும்ல உனக்கு. கிழவி பார்க்கலாம், அவசரப்படாத. ஆமா போ, அவசரப்படாதன்னு வயசு போனதுதான் மிச்சம். இன்னும் கண்ணால் ஆவலியே. உன் வயசுக்கார பயலோலாம் ரெண்டு புள்ள குட்டியோட அலையிறானுவடா. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே எங்களால. ரெடி பஞ்சு பேரன் அப்பதான் கன்ஃபியூஷன் பண்ற. அது நடக்கிறப்ப நடக்கும், நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. கக்கூசுக்குள்ள போனாக்கா கலகலன்னு கக்கா வர மாட்டேங்குதான். இவனுக்கு காலகாலத்துல கண்ணால் ஆக மாட்டேங்குதான். நான் சொல்றது ஏன் கேட்க போறீங்க? ஏய் பஞ்சாவரத்தை பத்தியா, புறா வறுப்பு என்னம்மா சொல்லுது பத்தியா, எகத்தாலும் எகிரிக்கிட்டு போகுதுடா பஞ்சிக்கு வர வர. ரேவதி அக்கா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் தகவல் கொடுக்குறேன். அதுக்கு என்ன பாலுக்கார, 2 நாள் தானே, நான் காத்திருக்கிறேன். நீ சேதியை சொல்லி அனுப்பு. சொல்லுடி. ஆமாமா, அந்த முக்கத்துல இருக்க அரை பிளாட்டு யாராச்சும் கேட்டா சொல்லு. ரேட்டு பேசிக்கலாம், பார்த்து பேசிக்கலாம். பார்ட்டியை கொண்டு வா, முதல்ல பார்த்து பேசிக்குவோம். ஆமா, இப்போ கிட்டத்துல போனாதாண்டி ரேட்டு உண்மையான ரேட்ல சொல்ல முடியும். நீ பார்ட்டியை கொண்டு வா, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். தாத்தா அடுத்த வாரம் காலேஜில் போய் சரசை பார்த்துட்டு வரேன் தாத்தா. மனசில் இருக்கிறத ஒரு தடவை ஓப்பனாக சொல்லிடுறேனே. அவள் என்ன முடிவு எடுத்தாலும் எடுக்கட்டும் தாத்தா. இப்படியே காத்திருக்க முடியல தாத்தா என்னால். டே பேராண்டி, அதுக்கு தான் இந்த மாதிரி மேட்டரெல்லாம் தாத்தாவிட்ட கான்வென்கனைசேஷன் பண்ணுடான்னு சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்வென்கனைசேஷன் பண்ணோம்னா தாண்டா நல்லது கெட்டது உனக்கு புரியும். சரி சரி, நீ எடுத்த முடிவு கூட சரிதான்னு நினைக்கிறேன் நான். நீ போய் அந்த பிள்ளைய பாரு. அந்த பிள்ளைய பார்த்து நெஞ்சில் இருக்கிற அந்த லவ்வை நல்லா சொல்லுடா. சொன்னீங்கன்னா தானே நல்லது கெட்டது கலந்து எம்புட்டு நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேராண்டி என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறடா நீனு. போய் மேட்ரை சொல்ற, என்ன சொல்றது நல்லா காதுல வாங்கிக்கிற. உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி பிடிச்சி அப்படின்னா ரேவதி சொன்ன பொண்ணை பார்க்க வேண்டாம். அது எந்த தகவலும் சொல்லலைன்னா ரேவதி சொன்ன பொண்ணை பார்த்துருவான். வயசு போகுதில்ல, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்ல. கேளவி 80 நாளைக்கு உசுரோட இருப்பா. அதை சீக்கிரமா போய் சேர்ந்துருவா. அப்புறம் உனக்குன்னு ஒரு துணை வேணும்ல. சரி தாத்தா, கிளவிட்ட சொல்ல வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். செல்வி, உன் மாமியா போல ஒழுங்கா இருக்காளா என்ன? ஒழுங்கா தானே இருக்கணும். ஒழுங்கா இல்லாட்டி அதுக்கு சோறு போடுவானா? சோறு கிடைக்காம போயிடும்ல. அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்கிட்டு கம்முன்னு தான் இருக்கு. இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இருப்பேன்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கிறேம்மா. மாமியாவெல்லாம் உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். புருஷனையும் உன் மாமியா உன் குடும்பம் மொத்தமும் நீ என்ன சொல்றியோ அதை ஆமா சாமி போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணும். முடி அந்த மாதிரி நடந்துக்க பக்குவமா. புருஷனெல்லாம் கைக்குள்ள வச்சுக்க. உன் மாமியாவை முக்கியமா கண்ட்ரோல்ல வச்சுக்க. அங்கிட்டு இங்கிட்டு போய் ஏதாச்சும் குறை சொல்ல போற, நல்லா கவனமா பாத்துக்கடி. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. கிளவி வீட்டை விட்டு வெளியில போகவே போகாது. அதுக்கு காப்பி கொடுத்துட்டு சோறை போட்டு கொடுத்தோம்னா இருக்கிறத சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருக்கும். குழம்புல உப்பு சரியில்லை, உரப்பு சரியில்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்னு ஏதியாச்சும் சொன்னது ஊட்ட 2 ஆக்கிடுவேன். அதுக்கு பயந்துக்கிட்டே தண்ணியில் அள்ளி வச்சாவோட தின்னுட்டு கம்முன்னு உட்காந்துருக்குமா. அத்தை, செல்வி சாப்பாடு செஞ்சுட்டேன். மாமா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டாங்க, வாங்க சூடாக சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். அண்ணி, மட்டன் சுக்கா பண்ணியிருக்கீங்களா? நாக்கு நம்மன்னு இருக்க அண்ணி, சாப்பிடணும் போல. எங்கள் அம்மா எனக்கு சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. அம்மாவை செய்யன்னு சொன்னால் செய்யவே மாட்டேங்கிறாங்க அண்ணி. நீங்கள் நல்லா செஞ்சு வச்சுருக்கீங்களா? என்னடி, என் பொண்ணுக்கு நல்லா கார சரமா செஞ்சா பிடிக்கும். ஒழுங்கா செஞ்சிருக்கிறியே என்னடி? கேட்டோம்னா உடனே ஆமா செஞ்சிருக்கிற சாப்பிடுவாங்கன்னு சொல்றது கிடையாது. அப்படி குறத்தனமாவே நிக்க வேண்டியது. மூஞ்ச பாரு, எப்ப பார்த்தாலும் குறத்தனமா உம்முனா மூஞ்சி மாதிரி உம்முன்னு வச்சுக்கிட்டு. நல்லா செஞ்சிருக்கிறியே என்னடி? மாமியான என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீனு? சொன்னா நான் கிழிச்ச கூட காண்டாம சொன்னது அப்படி செஞ்சு வைக்கணும். அதாண்டி உன் வேலை. அத்தை, நல்லா தான் செஞ்சுருக்கேன். செல்வி உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீ வா வந்து சாப்பிடு. இங்க பாருடி, நான் வருவேன். நான் சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் என் மாப்பிள்ளை சாப்பிடணும், என் பொண்ணு சாப்பிடணும், என் பேரப்பிள்ளை சாப்பிடணும். அதுக்கப்புறம் நானும் என் புருஷன் என் பிள்ளை எல்லாரும் சாப்பிடுவோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீதி இருந்ததுன்னா மட்டும்தான் நீ சாப்பிடணும். அவசரப்பட்டு நாங்கள் எதையாச்சும் எடுத்து தின்னுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, மரியாதை இல்லாமல் போயிடும். பார்த்துக்க, ஆய் விட்டு அதெல்லாம் நீ காணாம தானே இருந்திருப்ப. அதனால நீ திருடி தின்னாலும் தின்படி. உன்னை பற்றி தெரியும், அதுக்கு தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன். அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு கிடையாது அத்தை. உங்க குடும்ப பழக்கத்தை தான் நல்லா பார்த்தேனே. வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனே. ஏண்டி பழக்கத்தை பத்தி பேசுற நீனு? ஒரு நாள் என் பொண்ணு வீட்டுல போய் இருந்து பாரு. என் பொண்ணு வாக்கப்பட்டு போன இடத்துல குடும்பத்தை எப்படி கட்டு சட்டா நடத்துறான்னு. தலை சீவி இருக்கிறத பாத்தியாடி? என்னட்ட என் பொண்ணுடி. அப்படி பிள்ளைய நான் வளர்த்துருக்கிறேன். உங்க ஆயி வளர்த்துருக்கிறாளே. தலையை எப்ப பார்த்தாலும் விரிச்சு போட்டுக்கிட்டு உம்முனா முஞ்ச வச்சுக்கிட்டு. தினசா சூடா இருக்கு, பசிக்குது, சீக்கிரம் ஆடி. அச்சோ, அவசரப்படாதீங்க. இன்னும் செல்வி சாப்பிடல. அத்தை செல்விக்காக தான் செய்ய சொன்னாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடலாம். அவசரப்படாதீங்க, இந்த வந்துட்டேன்.
சும்மா இருமா நீ இந்த நேரத்தில் போய் கத்திக்கிட்டு இருக்கிற. நான் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ எதா இருந்தாலும் பேசிக்கமா. ஸ்கூலில் லீவு விட்டா போதும் உடனே பஸ் ஏறி வந்துடுதுமா என் நாத்தனா. ஸ்கூலு நாளைக்கு காலையில் திறக்குதுன்னா இன்னைக்கு நைட்டு தான் கடைசி பஸ்ஸு தான் ஏறுது. புருஷனையும் கூட்டு வந்துடுது, பிள்ளையவும் கூட்டு வந்துடுது. 3 வேளையும் சாப்பாடு செஞ்சு போட்டு பாத்திரம் கழுவி துணி துவச்சி இதுங்களுக்கு எல்லா வேலையும் பணிவிட பண்ணுறதுக்கு நேராக பிறந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது. செஞ்சாலும் என் மாமியாக்காரி குறையாவே சொல்கிறா. எல்லார் வீட்லையும் இப்படி தான் நடக்குமா, இல்லை என் வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு எனக்கே தெரியல. தினுசா வீட்டுல இன்னைக்கு ஒரு பொடிக்கிட்டேன். நெட்டவள்ளி, கொஞ்சம் கூட உனக்கு கூச்ச நாச்சமே கிடையாதாடி? அதுக்குன்னு 3 வேளை சோறு ஓசி சோறே திங்கிறியே என்று ஒரு வேளையாவது வீட்டுல உழ வச்சு சோறாக்கி தின்னேண்டி. ஏண்டி இப்படி அக்கிரும்பு பண்ற? இங்க பாரு, உனக்கு பொறாம, அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும் தெரியுமா? வீட்டுல உழ வைக்காம செலவே இல்லாம 3 வேளை சோறை சாப்பிட்றாளே அப்படின்னு பொறாமையில பேசாத. என் திறமை உனக்கு வருமா? நானே சுயமா வீட்டுல சோறாக்கி சாப்பிட்டா கூட சோறு மட்டும் வடிச்சு எதை இருக்கிறத செஞ்சு தான் சாப்பிடுவேன். ஆனா அந்த ஓசி சோறு சாப்பிட்றதுல ஒரு ருசி இருக்கு பாரு. ஐயோயோ, இன்னைக்கு தினுசா வீட்டுல நண்டு கிரேவி, மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு, சிக்கன் 65, ஐயோயோ ஃபிஷ்ஷு, முட்டை, அப்படியே கொலைய வடிச்சு சோறை போட்டு அதுல மீன் குழம்ப ஊற்றி பெசஞ்சு நம்மளு சாப்பிட்டேன் பாரு. ஏய், அதெல்லாம் நம்ம வீட்டுல சோறாக்கி சாப்பிட்டா கிடைக்காதடி, ஓசி சோறுல தாண்டி கிடைக்கிறவடி. இங்கே பாருமா நெட்டவள்ளியே, என் பொண்ணு எவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்கிறா உனக்கு தெரியுமில்ல. அதுக்காக முக்கியமானவங்களை கூப்பிட்டு சின்னதாக ஒரு ட்ரீட் கொடுக்குறேன் வீட்டில். பிரியாணி கண்டிப்பாக வந்துரு. பிரியாணியா? ஐயோ, அப்போ இன்னைக்கு நைட் என்ன வயிற்ற காய போடணுமே, அப்போ தானே நாளைக்கு ஒரு கட்டு கட்ட முடியும். இன்னைக்குன்னு பார்த்து மட்டன் சுக்கா அது இதுன்னு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கே. இருக்கட்டும் மாமா, மாமா நீ செய்கிறபடி செய்யி. நான் ஒரு தடவை நைட்டு மட்டும் தினுசாவட்டில் சாப்பிட்டுக்கிறேன். நாளைக்கு காலையிலேருந்து வெறும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு வயிற்ற நல்லா காய போட்டு வச்சுக்கிறேன். நல்லா நறுக்கு சுருக்குன்னு பிரியாணி செஞ்சு வை. ஆமாம், பிரியாணி மட்டும்தானா, வேற ஏதாவது சைடில் முட்டை, சிக்கன் அது இது இந்த மாரி? நீ நினைக்கிற எல்லாம் உண்டு. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, சிக்கன் பெப்பர். போதும். ஐயோ, லிஸ்ட் பெருசாக போகுது. அப்போ இன்னைக்கு நைட்லேருந்தே ரெடி பண்ணிக்கணும். இருந்தாலும் அவங்க வீட்டில் சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும்ல, அதனால நான் சாப்பிட்டுக்கிறேன். நாளைக்கு மத்தியானம் வந்துடுறேன் மாமா, கரெக்டாக? ஏ உஷா, இந்த மாதிரி நீ நிறைய சாதனை புரியணும். எனக்கு பிரியாணி எனக்கு பிடிக்கும் தான். இருந்தாலும் கருவாட்டு குழம்பு அளவுக்கு பிடிக்காது. இருந்தாலும் எனக்கு எல்லாமே பிடிக்கும். எனக்கு பறக்கிறது, நிற்கிறது, தாவறது, ஓடுறது, ஒடியாடுறது, படுத்து தூங்குறது, அனைத்து பொருட்களையும் நான் சாப்பிடுவேன். அதனால மாமா, பிரியாணியோட மட்டும் இருக்காதீங்க, பக்கத்தில் அந்த கருவாடை அப்படி ஃப்ரை பண்ணி அப்படி வச்சிங்கன்னா அப்படி கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டேன்னா அப்படி கிருன்னு வந்துடும் மாமா. எனக்கு அது போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம் மாமா. அப்பா நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? என் நெட்டவள்ளியே, இன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பிட்ட, நாளைக்கு பிரியாணி ராசாமணி அக்கா போடுது. அப்ப நாளைக்கு யார் வீட்டுல சாப்பிடுவேன்? அச்சோ ரேவதியா, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு ஆல் டைம் புக்கிங்ல போயிட்டு இருக்கு. இங்க பாரு, மாமா கூட புக்கிங் பண்ணிட்டாரு. நாளைக்கு புக்கிங் ஆட்டோமேட்டிக்கா வரும். யாராச்சும் தேடி வருவாங்க. வாடி என் செல்லும் சாப்பிட வாடின்னு கூப்பிடுவாங்க. ஏண்டி, உன் புருஷனை நினைச்சு ஒரு துள்ளி அளவு கூட மனசுல இறக்கம் இல்லையாடி உனக்கு? அதுக்கு என்ன, அவர் வரும்போது இறக்கம் நல்லா பட்டுட்டு போறேன்.